அதுக்கப்புறம் அவன் விடாம அந்த செவுத்த கோடாலியால அடிச்சு அடிச்சு உடைக்கும் போது அந்த தாடிக்காரன் ஒளிச்சு வச்சிருந்த அந்த எல்லா டெட் பாடியும் தெரியுதுங்க. அந்த டெட் பாடி எல்லாம் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிதுங்க. ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2009ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு திகிலூட்டும் ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு தி ஹாண்டிங் இன் கனெக்டிகட். ஸ்டோரி லைன் சிம்பிள் தாங்க. மேட்ன்ற ஒரு பையனுக்கு கேன்சர் வியாதி இருக்கு. இதுக்காக அந்த பையனோட அம்மா அவனை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வரும்போது அவன் அடிக்கடி வாந்தி எடுத்துட்டே இருக்கான். தான் மகன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாத அந்த அம்மாவும் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அந்த வீட்டுல பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்களே மறந்து போயிடுவீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்க போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே நிறைய இறந்து போனவங்களோட போட்டோஸை காமிச்சு ஓபன் பண்றாங்க. பழங்காலத்துல இறந்து போனவங்கள போட்டோ எடுத்து வச்சுக்கிறது ஒரு பழக்கமா இருந்திருக்கு போல. அது மட்டும் இல்லாம நமக்கு யாரோ மனுஷங்க உடம்புல ஆபரேஷன் பண்ற மாதிரியும் நிறைய ரத்தம் சொட்டுற மாதிரியும் காட்டுறாங்க. மறந்துடாதீங்க, இது உண்மை சம்பவத்தை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட படம். இப்போ நமக்கு சீனை கட் பண்ணி பிரசன்ட் டேல காட்டும் போது சாரா கேம்பிள் அப்படின்ற ஒரு லேடிய இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூவர் அந்த லேடி கிட்ட ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்கும்போது அவங்களும் தன்னோட ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் படத்தோட கதையே ஓபன் ஆகுது. இப்ப நம்மள ஜூன் 19, 1997க்கு கூட்டிட்டு போறாங்க. சாரா தன்னோட மகன் மேட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஒரு ருட்டீன் செக்கப் முடிச்சிட்டு மறுபடியும் வீடுக்கு திருப்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு கேன்சர் இருக்கிறதுனால சாராவும் அவன் குணமாகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட விடாம வேண்டிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு மேட்டுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அவன் கார்ல லாங் டிரைவ் போனான்னா பல இடத்துல வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரா தன்னோட ஹஸ்பண்ட் பீட்டர் கிட்ட மேட்டுக்கு இந்த லாங் டிரைவ் எல்லாம் ஒத்து வரல, அவன் வாந்தி எடுக்கிறத என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. பாவம் அவங்களோட வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது போல இருக்கு. இதனாலேயே அந்த பையன் போற வழி முழுக்க வாந்தி எடுத்துட்டே போறான். இதனால சாரா பீட்டர் கிட்ட நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே ஏதாவது வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பீட்டர் என்ன நினைக்கிறாருன்னா ஏற்கனவே அவங்க பொருளாதார ரீதியா அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால இப்ப புது வீடு பார்க்கணுமான்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு காஸ்ட்லியான ஏரியால இருக்கு. அந்த ஏரியாவோட பேரு கனெக்டிகட். இருந்தாலும் தன்னோட மகனோட நிலைமைக்காக அவரும் அந்த ஏரியால வீடு பார்க்கறதுக்கு சம்மதிக்கிறாரு. அவங்களோட அடுத்த ஹாஸ்பிட்டல் ட்ரிப்ல அந்த டாக்டர் சாரா கிட்ட மேட்டோட கேன்சர் ட்ரீட்மெண்ட் இனிமே தான் தீவிரமாக போகுது, அதனால அவனை நீங்க கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சாராவும் தன்னோட மகன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நிறைய வீடு பாக்குறாங்க. ஒண்ணு அந்த வீடெல்லாம் காஸ்ட்லியா இருக்கு, இல்லனா அந்த வீடு அவங்களுக்கு சுத்தமா செட் ஆகல. அது போல அவங்க ஒரு நாள் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வீட்டுக்கு வெளியே அந்த வீட்டோட ஓனர் வாடகைக்கு விடப்படும் போர்டை அடிச்சிட்டு இருக்காரு. சோ அவங்களும் அந்த ஓனர் கிட்ட வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அந்த ஆளும் சாரா கிட்ட நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னா சொல்லுங்க, முதல் மாசம் வாடகை நீங்க தரவே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சாராவும் அந்த ஆள் கூட சேர்ந்து அந்த வீடை சுத்தி பார்க்க உள்ள போறாங்க. உள்ள போன சாரா அந்த வீடை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஏன் இவ்வளவு கம்மியா வாடகை சொல்றாரு அப்படின்றதுல அவங்களுக்கு டவுட் இருக்கு. இதை அந்த ஆள் கிட்ட கேட்கும்போது அந்த ஆளு ரொம்ப பழைய வீடு, அதனாலதான் நான் வாடகையை குறைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். சாராவும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி நான் ஒரு அழகான வீடு பார்த்திருக்கேன், ஆனா அது மேட்டுக்கு சரிப்பட்டு வருமான்னு தெரியல, அதனால வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு மேட்டோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே சாராவும் மேட்டை கூட்டிக்கிட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த பையனால அந்த ட்ரீட்மெண்டோட வலியை தாங்கவே முடியல. அவன் அழுதுகிட்டே வரான். அவனோட மோசமான நிலைமையை பார்த்த சாராவும் மனசு கேட்காம வண்டி அப்படியே யூ டர்ன் போட்டுக்கிட்டு ஏற்கனவே அவங்க பார்த்தாங்கல்ல ஒரு வாடகை வீடு, மறுபடியும் அங்கேயே போய் அந்த வீடை பேசி முடிச்சிடறாங்க. இப்போ மேட் அந்த வீட்டுக்குள்ள பெட்ல படுத்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டிவி ஆஃப் பண்ணும்போது அந்த டிவியோட ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு நிழல் உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம நடுராத்திரி மேட் தூங்கிட்டு இருக்கும்போது மாடியில இருந்து விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்டு அவன் எழுந்து பாக்குறான். ஆனா அதை ரொம்ப சீரியஸா அவன் எடுத்துக்காம ஒருவேளை நம்ம தான் இமேஜினேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு அதை விட்டுறான். அதுக்கப்புறம் அவன் பாத்ரூம் போய் தன்னோட மூஞ்செல்லாம் கழுவிட்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு வரும்போது அப்ப கூட அந்த சத்தம் நிக்காம அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் அந்த சத்தம் எங்க இருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லி அந்த வீடுக்குள்ள போகும்போது அது அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து வருது. இவனும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஒரு வினோதமான கிளாஸ் டோர் அங்க இருக்கிறத பாக்குறான். அவனும் அந்த கிளாஸை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது மேட் காலையில தூக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அது கனவாதான் இருக்கும்னு சொல்லி விட்டுறான். அம்மாவும் மேட்டை கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்து இங்க பாரு, எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நீ உன்னோட ரூமை சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்த ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு பர்னிச்சருக்குள்ள நிறைய செத்து போனவங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்குங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போட்டுறாங்க. அதே நேரம் மேட் அந்த பெரிய வீட்டுல எந்த ரூமை தன்னோட ரூம் சூஸ் பண்ண தெரியாத கடைசியா பேஸ்மெண்ட்டை சூஸ் பண்ணிடுறான். ஏன்டா எவ்வளவு ரூம் இருக்கு, ஏன்டா இதை போய் செலக்ட் பண்றேன்னு அவங்க அம்மா கேட்ட உடனே இல்லம்மா இந்த ரூம்ல அட்டாச் பாத்ரூம் இருக்கு, நான் வாந்தி எடுத்தா கூட யாருக்கும் கேட்காது அப்படின்னு சொல்றான். அப்பதான் அம்மாவும் மகனும் அங்க இருந்த கிளாஸ் டோரை பார்த்துட்டு அதுக்குள்ள பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியல, ஆனா கரண்டா அந்த டோர் லாக் ஆயிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்திலே பீட்டர் தன்னோட மொத்த ஃபேமிலி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுல மேட்டோட தம்பி பில்லின்னு ஒருத்தர் இருக்கான். அவனோட கசின்ஸ் வெண்டி அண்ட் மேரின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. சாரா வெண்டியை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ரூம் காட்டுறாங்க. அதுல ஒரு கிளாசெட் இருக்கு. அந்த கிளாசெட்டோட டோர் ஓபன் பண்ணும்போது
அன்னைக்கு சாயங்காலம் மேட் தன்னோட ரூம்ல இருந்த அந்த கிளாஸ் டோருக்கு அந்த பக்கத்துல என்ன இருக்குன்னு பாக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான். அந்த சமயம் அவங்க அம்மா மேட்டோட ரூமை மாப் போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட கண்ணுக்கு அது ரத்தம் மாதிரி தெரியுதுங்க. ஆனா அவன் மறுபடியும் அதை செக் பண்ணும்போது அது வெறும் தண்ணின்றது அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவன் கிச்சன்ல இருந்து ஷெல்ஃப்ல இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு மறுபடியும் ஸ்பூன் எல்லாம் எடுத்து டேபிள் மேல வைக்கும் போது அவன் வச்ச அந்த பிளேட்ஸ் எல்லாம் அங்க இல்ல, மறுபடியும் அது ஷெல்ஃப்லயே இருக்கு. அவன் தன்னோட அம்மா கிட்ட நீங்க தான் பிளேட் எடுத்து மறுபடியும் ஷெல்ஃப்ல வச்சீங்களான்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா நான் ஏன் அதை செய்யறேன் அப்படின்றாங்க. இப்ப மறுபடியும் மேட் அந்த ஷெல்ஃபை பார்க்கும்போது அந்த பிளேட்ஸை காணோம். ஆனா திடீர்னு அது பின்னாடி விழுந்து உடையுது. சாரா மேட் கிட்ட உன்னை வேலை வாங்கினது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேட் நான் அதை கீழே போட்டு உடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ரொம்பவே கவலையான சாராவும் மேட் கிட்ட மறுபடியும் நீ இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லமா நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவன் இந்த மாதிரி ஹலுசினேட் பண்ண ஆரம்பிச்சான்னா அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை பண்ண மாட்டேன்னு டாக்டர் சொல்லிருக்காரு போல. அதனாலேயே சாராவும் கவலைப்படுறாங்க. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் மேட்டுக்கு அந்த கிளாஸ் டோருக்கு பின்னாடி வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்டு அவன் எழுந்துக்கிறான். அவன் அந்த கிளாஸ் டோருக்கு பின்னாடி ஒரு தாடிக்காரன் இன்னொரு பையன் கூட நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஆளு டேபிள் மேல ஒரு டெட் பாடியை வச்சு அதோட உடம்புல கத்தியால வினோதமான சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே செதுக்கிட்டு இருக்கான். கூட இருக்கிற அந்த பையனும் அதையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன் ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த டெட் பாடியோட கண் இமைய கட் பண்றாங்க. உடனே மேட்டும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். இப்போ அவன் கண்டது கனவா இல்ல நனவான்னு தெரியாம மேட்டும் அந்த கிளாஸ் டோரை நோக்கி நடந்து போறான். போனவன் அந்த கதவு நாப கையில பிடிச்ச உடனே அது பயங்கரமா கொதிக்குது போல. இதனால அவன் கை சுட்டு அவன் கையில தழும்பே வந்துடுது. ஹாஸ்பிட்டல்ல மேட் அவனுக்கு கேட்கிற வித்தியாசமான சத்தம் அப்புறம் அவன் பாக்குற வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் டாக்டர் கிட்ட சொல்லாம மறைச்சிடுறான். சோ டாக்டர் அவனுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரும்போது சாரா வீட்டோட சாவியை கார்லயே வச்சுட்டதுனால மேட்டை கூட்டிக்கிட்டு கதவு பக்கத்துல நிக்க வச்சுட்டு அவங்களும் சாவி எடுக்க போறாங்க. அப்போ மேட் அங்க இருந்த ஒரு தூண்ல கை வைக்கும் போது அந்த தூண் அப்படியே அழுகி போய் அவன் கை அதுக்குள்ள போதுங்க. இத பார்த்து பதறி போன மேட்டும் அவங்க அம்மாவை கூப்பிட்டு மறுபடியும் அந்த தூணை பாக்குறான். அது எதுவுமே ஆகாம ஸ்ட்ராங்கா இருக்கு. மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி மேட்டுக்கு அந்த வித்தியாசமான சத்தம் கேட்டு கண்ணு மூச்சு பார்க்கும்போது அந்த கண்ணாடி டோர் ஓபன் ஆகுது. அவனை எழுந்து அந்த ரூமுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள காட்டும் போது மேட்டோட தம்பி பில்லி அண்ணனை தேடிக்கிட்டு அவனோட ரூமுக்கு வரான். அந்த கிளாஸ் டோர் திறந்து இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையனை உள்ள போறான். அப்ப மேட் அந்த பையனை ஒரு சர்ஜிக்கல் டேபிள்ல படுக்க வச்சு அதை பயங்கரமா சுத்தி வர்றாங்க. அவன் அதை செஞ்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதோ விஷயம் எல்லாம் வருது. ஏதோ ஒரு காலி சவப்பெட்டிக்குள்ள யாரோ மண் மூட்டையெல்லாம் லோட் பண்ற மாதிரி அவனுக்கு தெரியுது. ரொம்ப வெறித்தனமா அந்த சர்ஜிக்கல் டேபிள்ல சுத்திக்கிட்டே இருந்த மேட் திடீர்னு சுயநனவு வந்து அந்த டேபிள புடிச்சு நிறுத்திடுறான். கொஞ்ச நேரத்துல மேட்டோட அப்பாவும் அந்த ரூமுக்குள்ள வந்து அங்க கிடந்த சர்ஜிக்கல் டூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அப்பதான் அந்த ஆளுக்கு தெரியுது இந்த வீடு சாதாரண வீடு கிடையாது, ஏற்கனவே இது ஒரு ஃபியூனரல் ஹோமா இருந்திருக்கு. அதனாலதான் ரொம்ப சீப்பா வாடகைக்கு விட்டுருக்காங்க. இந்த விஷயம் ஏற்கனவே சாராக்கும் தெரிஞ்சிருக்கு போல. இத பத்தி பீட்டர் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களும் இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு சீப்பா வருதுன்றதுக்காக இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம விட்டுறாங்க. அன்னைக்கு அந்த ஃபேமிலி முழுக்க டின்னர் சாப்பிடும் போது பீட்டர் அவங்க ஃபேமிலி கிட்ட என்னதான் இந்த வீடு ஒரு ஃபியூனரல் ஹவுஸா இருந்தாலும் இப்போ இது நார்மலான ஹவுஸ் தான், அதனால யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு பிரே பண்ண ஆரம்பிக்கும் போது மேட்டுக்கு திடீர்னு விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவன் கண்ணுக்கு ஜோனான்ற ஒரு பையன் தெரியறான். கூடவே நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த தாடிக்காரனும் தெரியறான். அது மட்டும் இல்லாம யாருன்னு தெரியாம ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லாருமே அந்த டேபிள சுத்தி உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜோனாவும் மேட்டோட கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வலி வந்த மாதிரி வித்தியாசமா செய்யும் போது மேட்டுக்கு நிறைய டெட் பாடிஸோட விஷயம் எல்லாம் வந்து போகுது. இத பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு ரிச்சுவல் செய்யற மாதிரி இருக்குங்க. இப்போ மேட்டோட ஃபேமிலி இந்த பையன் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பாவம் அந்த பையனால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா சாரா மேட்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்ல அதனால தான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போன மேட் நிக்லஸ்ன்ற ஒரு பேஷண்ட பாக்குறான். அப்புறம் தான் தெரியுது நிக்லஸ் ஒரு ஃபாதர்னு. மேட்டும் அந்த ஆள் கிட்ட அந்த விஷனை பத்தி எல்லாம் சொன்ன உடனே அந்த ஆள் மேட் கிட்ட இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அப்படி சொன்னீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதே நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆளு மேட்டுக்கு தன்னோட போன் நம்பரை கொடுத்து உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா எப்ப வேணா எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல மேட்டோட கசின் மேரி பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது நமக்கு பின்னாடி ஒரு டெட் பாடி உடம்பு முழுக்க சிம்பிள்ஸோட அந்த பொண்ணு பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கு மேட் ஃபேமிலியோட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனுக்கு விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலும் ஜோனான்ற பையன் அவனை அந்த தாடிக்காரன் பயங்கரமா திட்டிட்டு தலையை பிடிச்சு அந்த மார்ச்சரிக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. மேட்டும் அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த கிளாஸ் டோருக்குள்ள போகும்போது அங்க ஒரே போனமா இருக்குங்க. திடீர்னு மேட் பின்னாடி இருந்த அந்த கதவும் தானாவே சாத்திக்குது. அவனுக்கு அந்த டெட் பாடிஸ் எல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பீதி கிளம்புது. பத்தாவதுக்கு அங்க இருந்த ஒரு டெட் பாடி வேற நகருது. அதை பார்த்து பயந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டெட் பாடிஸ் எல்லாம் எழுந்து வந்து மேட் பக்கத்துல வந்து நிக்குதுங்க. இவனும் பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். நல்ல வேலையா அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே மேட் பக்கத்துல வந்த உடனே அங்க இருந்த டெட் பாடிஸ் எதுவுமே அங்க இல்ல. மேட்டுக்கு ஏதோ ஒண்ணு அந்த வீட்டுல நடந்துகிட்டே இருக்கு. இவனோட இந்த நிலைமையை பார்த்தா அவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் மேட் அந்த ஃபாதர் நிக்கலஸ் மீட் பண்ணி பேசும்போது அந்த விஷன்ஸ பத்தி எல்லாம் அவன் கேக்குறான். அதுக்கு அந்த ஆளு இறந்து போன ஆவிங்க உங்க கூட பேசுறத நினைக்குதுன்னா அதுங்க என்ன பேச
ட்ரை பண்ணுதுங்கன்றத நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மேட்டும் தன்னோட ரூமுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கும்போது எரிஞ்சு போன ஒரு அமானுஷமான உருவம் மேட் கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுங்க. அது ஏதோ மேட் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு மறுபடியும் வந்து பார்க்கும்போது மேட் சட்டை இல்லாம அங்க இருந்த ஒரு உட்டன் சுவரை கையாலேயே கீறி வச்சுட்டு பத்தாவதுக்கு எல்லா பர்னிச்சரும் எடுத்து அந்த ரூமுக்கு நடுவுல அடுக்கி வச்சிருக்காங்க. இதனால மேட்டோட பேரண்ட்ஸும் இந்த விஷயத்த அந்த டாக்டர் கிட்ட சொல்லும் போது அவங்க கிட்ட அவனுக்கு நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால அவங்க பயந்து போய் மேட்டை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் மேட்டோட பேரண்ட்ஸ் வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த ரெண்டு சின்ன பசங்களும் வெண்டி கிட்ட கண்ணாம்பூச்சி விளையாடலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவளும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்களும் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. பில்லி செவுத்துல இருந்த ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். மேரியும் அந்த வீட்டோட பரண மேல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ பில்லிக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள எரிஞ்சு போன ஒரு உருவம் பின்னாடி உட்காந்துட்டு அவனையே பாக்குற மாதிரி தெரியுது. இத பார்த்து பயந்து போன அந்த பையனும் அங்க இருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த டோரும் லாக் ஆயிடுது. ஆனா நல்ல வேலையா வெண்டி அங்க வந்த உடனே அந்த டோரும் ஓபன் ஆயிடுது. அந்த பையனும் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு பரணையில இருந்து கத்திர சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் போய் அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க. அங்க இருந்து உட்டன் ஃப்ளோர் உடைஞ்சு போய் அந்த பொண்ணோட கால் அதுல மாட்டிட்டு இருக்கு. மேட்டோ அந்த பொண்ணோட கால் அந்த ஓட்டையில இருந்து வெளியே எடுத்துட்டு பார்க்கும்போது அந்த ஓட்டைக்குள்ள விசித்திரமான போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பொருட்கள் வேற இருக்கு. அவங்களும் அந்த பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது நிறைய போட்டோஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பாக்ஸுக்குள்ள பாக்குறதுக்கு இலை மாதிரி வித்தியாசமா ஏதோ நிறைய இருக்குங்க. மேட்டோ அதை பார்த்துட்டு என்னவா இருக்கும்னு யோசிக்கிறான். ஆனா அது என்னன்னு நமக்கே தெரியல. அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ பார்க்கும்போது தான் அதுல இருந்து ஒரு போட்டோல மேட்க்கு விஷயம்ல தெரிஞ்சாலும் ஒரு பையன் ஜோனா, அவனை பார்த்து அவன் ஷாக் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோல ஜோனாவோட வாயில இருந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியே வரா மாதிரி பதிவாயிருக்கு. மேட்டோ அந்த போட்டோவை வெண்டி கிட்ட காமிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த பையன் என் விஷயம்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான், ஆனா ஏன் தான் தெரியல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட வெண்டியும் மேட் கிட்ட நீ சொல்றத பார்த்தா இந்த வீட்டுல ஏதோ ஆவி இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த வீட்டை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். சொன்னதோட நிறுத்தாம அங்க இருந்த லோக்கல் லைப்ரரிக்கும் போய் பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த வீட்டை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஒரு தாடிக்காரன் அவன் தாங்க ரன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த ஆள் அந்த வீட்டுல அமானுஷமால ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. அந்த ஆளுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்தவனோட பேர் தான் ஜோனா. ஜோனா ஒரு சாதாரண பையன் கிடையாதுங்க. அவன் ஒரு மீடியம், அதாவது இறந்து போன ஆவிக சில மனுஷங்க மூலமா பேசும்ல அந்த மாதிரி மீடியமா தான் அவன் இருந்திருக்கான். இதனாலதான் அந்த தாடிக்காரன் ஜோனா வச்சு காசுக்காக நிறைய பேரை தங்களோட இறந்து போன சொந்தக்காரங்க கூட பேச வைக்கிறதா சொல்லி நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த தாடிக்காரன் நிறைய ரீசர்ச் பண்ணி வித்தியாசமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அது என்ன மாதிரினா இந்த எக்டோபிளாசம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருந்து அமானுஷமான முறையில சில சப்ஸ்டன்ஸை வெளியே வர வைக்கிறது. அது எது மூலமா வரும்னா நம்ம உடம்புல இருக்கிற நவத்வாரங்கள் மூலமாவும் வரும். இந்த ஆளு அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் அங்க பண்றத நிறைய பணக்காரங்க கேள்விப்பட்டு எக்கச்சக்கமா பணத்தை செலவு பண்ணி அவனோட ரிசர்ச்ல பங்கெடுத்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் ஒரு ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தாடிக்காரனோட சேர்ந்து 4 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கான காரணம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த ஜோனான்ற பையன் யாருக்குமே தெரியாம காணாம போயிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு விஷயத்த அந்த லைப்ரரியில கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஒரு ரயில்வே லைன் போடுறதுக்காக அங்க இருந்த லோக்கல் சுடுகாடு வழியா ரயில்வே ட்ராக் போடும்போது அந்த சுடுகாட்டுல இருக்கிற பணத்தெல்லாம் ரீலோகேட் பண்றதுக்காக தோண்டி எடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அங்க இருந்த சவப்பெட்டிக்குள்ளலாம் ஒரு பணம் கூட இல்லீங்க. எல்லாத்துலயும் வெறும் மண்ணு மூட்டை தான் இருந்திருக்கு. யாரும் அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து பணத்தெல்லாம் திருடி அதுக்குள்ள மண்ணு மூட்டையை வச்சிருக்காங்க. மேட்டும் வெண்டிக்கிட்ட ஒண்ணு அந்த வேலையை ஜோனா செஞ்சிருக்கணும், இல்ல தாடிக்காரன் செஞ்சிருக்கணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த 2 பசங்களும் ஃபாதர் நிக்லஸுக்கு போன் பண்ணி இதெல்லாம் காட்டும் போது அந்த ஆளும் அந்த போட்டோவெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸ்ல இருந்த இலை மாதிரி பொருளை அவர் பார்த்துட்டு இது என்ன தெரியுமா, மனிதர்களோட கண் இமை அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா அந்த தாடிக்காரன் சாதாரண ஆள் கிடையாது. இந்த மாதிரி இறந்து போன பணங்களோட பார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுங்களோட ஆவியை கட்டுப்படுத்தி கொடூரமான சடங்கெல்லாம் செஞ்சு இவன் ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிருக்கான். ஆனா அந்த சீக்ரெட் தான் நமக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இறந்தவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம்னு சொல்லி அந்த 2 பசங்களோட கையையும் பிடிச்சு ப்ரே பண்ணலான்னு மேட்டோட கையை பிடிக்கும் போது மறுபடியும் மேட்டுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியுது. அந்த 4 பேர் இறந்து போனாங்களா அந்த கடைசி சடங்குக்கு அவன் போறாங்க. அந்த தாடிக்காரன் ஜோனாவை பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் அப்படியே வள்ளியில நடுங்கிட்டு திடீர்னு வாயில இருந்து எக்டோபிளாசம் வெளிப்படுத்துறான். ஆனா திடீர்னு அந்த எக்டோபிளாசம் தீப்பிடிச்சு அங்க இருந்த எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகுது. மறுபடியும் பிரசண்ட காட்டும் போது சாராவும் வீட்டுக்கு வந்து முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு தன்னோட மகனோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நிக்கோலஸும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா சாரா கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இருந்தாலும் அவரு அவரோட போன் நம்பரை சாரா கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அன்னைக்கு ராத்திரி அமானுஷமான விஷயங்கள்லாம் அந்த வீட்டுல நடக்க ஆரம்பிக்குது. வெண்டியோட பெட்ரூம்ல நிறைய ஒவ்வாலுங்க பறந்து வர ஆரம்பிக்குது. பத்தாவதுக்கு அவளுக்கு அந்த எரிஞ்சு போன உருவம் வேற கண்ணுக்கு தெரியுது.
சாராவோட பெட்ரூம்லயும் ஒரு உருவம் நிக்குது. அது உடம்பு முழுக்க ஏதோ சிம்பிள்ஸ் எல்லாம் யாரோ கார் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் எல்லாம் ஹை வோல்டேஜ்னால பயங்கரமா மினுக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபேமிலியும் ஒன்னு சேர்ந்து பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருந்த ஆவியெல்லாம் தொடர்ந்து பேச ஆரம்பிக்குதுங்க. இதனால பயந்து போன சாராவும் ஃபாதர் நிக்கலஸ் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த ஆளும் அந்த வீட்டுக்கு வராருங்க. அவர் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம அவர் வச்சிட்டு இருந்த ஒரு புனித மேக்னெட்டை வச்சு ஜோனாவோட இறந்து போன பாடியை தேடுறாரு. அப்போ நிக்கலஸ் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பார்த்து அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. அங்க ஒரு ஃபர்னஸ்ல தான் ஜோனா மாட்டி இறந்து போயிருக்கான்றது. அவன் எரிஞ்சு போன பாடியோட மிச்ச மீதியை எடுக்கலாம்னு சொல்லி அந்த ஃபர்னஸ்ல அவர் கைவிடும்போது அந்த வீட்டுல நடக்கிற அமானுஷமான விஷயங்கள்லாம் அதிகமாகுது. எல்லா கதவு ஜன்னல் எல்லாம் டப டப டபான்னு அடிச்சுக்குது. பத்தாதுக்கு வீடு முழுக்க ஒரே வவ்வாலா பறக்குதுங்க. அந்த சமயம் மேட் பக்கத்துல அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்கும்போது ஜோனாவோட அந்த எரிஞ்ச உருவம் முன்னாடி நிக்குது. ஃபாதர் நிக்கலஸும் வீட்டுக்கு பின்னாடி போய் அந்த ஃபர்னஸ்ல இருக்கிற எரிஞ்சு போய் மிச்ச மீதி இருக்கிற ஜோனாவோட எலும்பெல்லாம் எடுத்து ஒரு துணியில போட்டுக்கிறாரு. இப்போ அவரு அதை எடுத்துக்கிட்டு வெளியே போக முடியலங்க. ஜோனாவோட ஆவி அவரை வெளியே விட மாட்டேங்குது. ஆனாலும் அவர் எப்படியோ போராடி அந்த வீட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. இதனால மேட்டோட ரூம்ல இருந்து அந்த ஜோனாவோட உருவமும் காணாம போயிடுது. ஃபாதர் நிக்கலஸும் ஜோனாவோட ரிமைன்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பும் போது மேட்டோட ரூம் ஜன்னலுக்கு வெளியே ஜோனாவோட ஆவி அவனையே ஏக்கமா பாக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு கொஞ்சம் ஆறுதல் ஆகுறாங்க. ஆனா இப்பதாங்க இன்னொரு ட்விஸ்ட் நடக்குது. தூங்கிட்டு இருந்த மேட் கண்ணு முழிக்கும் போது அவன் உடம்பு முழுக்க அந்த தாடிக்காரன் டெட் பாடி மேலாம் செதுக்குவானே அதே சிம்பிள் செதுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அவனும் கத்தும் போது சாராவும் பயந்து ஓடி போய் பாக்குறாங்க. மேட்டோட நிலைமைய பார்த்து பயந்து போன சாராவும் உடனடியா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நிக்கலஸ் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவரோட கார் பேக் சீட்ல ஜோனா உட்காந்துட்டு இருக்கத பார்த்து பயந்து போயிடுறாரு. இதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்க பாக்குறாரு. ஆனா சாதுரியமா அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. இந்த பாயிண்ட்ல நிக்கலஸ்க்கும் மேட்டுக்கும் ஒரே நேரத்துல ஜோனா கண்ணுக்கு தெரியுறான். அவங்களுக்கு ஜோனா அந்த ரிச்சுவல் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அந்த சமயத்துல அவன் வாயில இருந்து அந்த எக்டோபிளாசம் அங்க இருந்த எல்லாரையுமே எரிச்சிடுது, அவனை தவிர. அப்போ எரிஞ்சு போன அந்த தாடிக்காரனும் ஜோனாவை பார்த்து இப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிரு, இங்க இருக்கிற ஆவிங்க உன்னை வெளியே விடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பயந்து போன ஜோனாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடலாம்னு நினைக்கும் போது அந்த ஆவிங்க அந்த வீட்டை மொத்தமா டேக் ஓவர் பண்ணி அங்க இருந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சீல் பண்ணிடுதுங்க. இதனால ஜோனாக்கு எந்த வழியா போகணும்னு தெரியாம அந்த வீட்டுல இருந்த ஃபர்னஸ்குள்ள போய் உட்காந்துக்கிறான். இதனால அந்த கொடூர ஆவிங்க அந்த பையனை அந்த ஃபர்னஸ்குள்ள வச்சு உயிரோட கொளுத்திடுதுங்க. இப்போ இந்த விஷன் முடிஞ்ச உடனே ஃபாதர் நிக்கலஸ்க்கு தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது தெரியுது. அவர் அந்த வீட்டுக்கு போன் பண்ணி ஜோனா ஒரு கெட்ட ஆவி கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பரிதாபமா அவரோட கால் வாய்ஸ் மேலுக்கு போயிடுது. அவர் அந்த கால்ல என்ன சொல்றாருன்னா அந்த தாடிக்காரன் அந்த பொணங்களோட பாடி பார்ட்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால அந்த பொணங்களை சேர்ந்த ஆவிங்க கண்டிப்பா உங்களை ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா ஜோனா அந்த அடைக்கப்பட்ட ஆவிகளை அந்த வீட்டுல இருந்து ரிலீஸ் பண்ணி உங்களை காப்பாத்தலாம் தான் நினைச்சான். ஆனா இப்ப நம்ம அவனோட ஆவி அந்த வீட்டுல இருந்து எடுத்துறதுனால அவனால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, நீங்க ஒரு பெரிய டேஞ்சர்ல மாட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு. அந்த வீட்டுல வெண்டி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆவி அந்த ஷவர்ல இருந்த துணியை அந்த பொண்ணோட முகத்துல மூடி அவளை கொல்ல பாக்குது. ஆனா எப்படியோ அவ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த டாக்டர் மேட்டோட பேரண்ட்ஸ் கிட்ட அவனுக்கு கேன்சருக்காக கொடுத்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல, அவனோட உடம்புல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த நியூஸை கேட்டு உடஞ்சு போன அந்த பேரண்ட்ஸும் மேட்டை போய் பார்க்கலாம்னு பார்க்கும்போது அவன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. மறுபடியும் இப்ப அந்த வீட்டை காட்டும் போது அந்த வீட்டுக்கு வெளியே பயங்கரமான காத்தடிச்சிட்டு இருக்கு. வெண்டியும் போய் அந்த துணியெல்லாம் எடுக்கலான்னு வெளியே போறா. அப்ப தூரத்துல அந்த பையன் மேட் நடந்து வரதா அவ பாக்குறா. அது மட்டும் இல்லாம அவன் கையில ஒரு கோடாலியை வச்சுக்கிட்டு ஏதோ பேய் ஏறின மாதிரி நடந்து வராங்க. இதை பார்த்து பயந்து போன வெண்டியும் உடனே அந்த வீட்டோட கதவை சாத்துறா. ஆனா மேட் கோடாலியை வச்சு அந்த கதவை உடைச்சு உள்ள வந்துடுறான். இப்ப மேட் அந்த கோடாலியை வச்சு வெண்டியை தான் கொல்ல போறான்னு பார்த்தா அவ பக்கத்துல இருந்து அந்த செவுத்துல அடிக்கிறான். அவன் அந்த ஓட்டையை போட்ட உடனே அது வழியா நமக்கு உடம்பெல்லாம் சிம்பிள்ஸால செதுக்கப்பட்ட ஒரு பொணம் தெரியுது. இப்போ மேட் வெண்டியையும் அந்த பசங்களையும் வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு போய் விட்டுட்டு கதவை சாத்தி அதை மூடுறதுக்கு ஒரு பெரிய சேரை வேற வச்சு மறைச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் விடாம அந்த செவுத்த கோடாலியால அடிச்சு அடிச்சு உடைக்கும் போது அந்த தாடிக்காரன் ஒளிச்சு வச்சிருந்த அந்த எல்லா டெட் பாடியும் தெரியுதுங்க. அந்த டெட் பாடி எல்லாம் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிதுங்க. ஆனா இவன் விடுற மாதிரி தெரியல, எல்லா செவுத்தையும் உடைக்கிறான். அப்படியே உள்ள இருந்து எறும்பு வர மாதிரி போனம் கொட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் அங்க இருந்த ஃபார்மால்டிஹைட் கெமிக்கல் எடுத்து அந்த டெட் பாடி மேல எல்லாம் ஊத்தி அதை நெருப்பு வச்சு கொளுத்துறான். அதோட சேர்த்து அந்த போட்டோஸ் அந்த கண்ணி மேல வெட்டி வச்சிருந்தாங்கல்ல அதையும் போட்டு எரிக்கிறான். இப்ப அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கும் போது மேட்டை சுத்தி அந்த வீட்டுக்குள்ள டிராப் ஆன ஆவிங்க எல்லாம் நிக்குது. இப்ப நம்ம சாக போறோம் தான் தெரிஞ்சுக்கிட்டு மேட்டும் அந்த பொணங்களுக்கு நடுவுல கம்முன்னு உட்காந்துடுறாங்க. வீட்டுக்கு வெளியே மேட்டோட பேரண்ட்ஸ் ஃபாதர் நிக்கலஸ் கூடவே போலீஸும் வந்துடுறாங்க. இப்போ மேட் கத்துற சத்தம் கேட்ட அவங்க அப்பாவும் உள்ள போலான்னு ட்ரை பண்ணும்போது போலீஸ் அவரை தடுத்து நிறுத்திடுறாங்க. சாரா போலீஸ் கவனிக்காத நேரமா பார்த்து அந்த வீட்டோட சைட் டோர் மூலமா வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போன
சாரா மேட் கீழே விழுந்துருக்கிறத பார்த்துட்டு அவனை அந்த நெருப்புல இருந்து காப்பாத்துறதுக்காக ஓரமா எடுத்துட்டு போய் படுக்க வச்சிடறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி எல்லா ஆவியும் வந்து பாக்குது. இப்போ ஃப்ரீ ஆயிட்டதுனால அப்படியே அதுங்க காத்துல கரைஞ்சு போயிடுதுங்க. கரெக்டா ஃபயர் ஃபைட்டர்ஸும் அவங்க பக்கத்துல இருந்த செவுத்தை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து இவங்க 2 பேரையும் காப்பாத்துறாங்க. வெளியே கூட்டிட்டு வந்த அப்புறம் அந்த பையனுக்கு மூச்சு பேச்சு இல்லாதனால அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் மேட்டோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ மேட் சாகர தருவாயில அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஒரு கல்லறையில அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அதே கல்லறையில ஜோனா நின்னுட்டு இருக்கறத அவன் பார்க்கும்போது அந்த பையன் எரியாம பாக்குறதுக்கு நார்மலா இருக்கான். மேட் ஜோனாவை ஃபாலோ பண்ணி போலான்னு நினைக்கும் போது திடீர்னு அவனுக்கு அவன் அம்மாவோட குரல் கேட்ட உடனே மறுபடியும் சாவர தருவாயில இருந்த மேட்டுக்கு உயிர் வருதுங்க. அவன் எழுந்துக்கும் போது நிக்கலஸ் பக்கத்துல ஜோனாவோட ஆவிய பாக்குறாரு. அதே சமயம் அந்த ஃபேமிலி முழுக்க மேட் உயிர் பொழைச்சதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. படத்தோட கடைசி சீன்ல சாராவோட அந்த இன்டர்வியூ காட்டுறாங்க. அப்ப அவங்க மேட்டுக்கு அவன் உடம்புல இருந்த கேன்சர் சுத்தமா காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடை மறுபடியும் கட்டி மறுபடியும் வித்திருக்காங்க. அங்க குடி வந்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஓவர். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் கொண்டு வர எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.